ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் காணும்படியாக செய்திருக்கிறார். இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாகவும் கேட்கும்படியாகவும் ஆண்டவர் ஒரு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? சங்கீத புத்தகம் திருப்பாடல்கள் 121 அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி ஆண்டவரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். மனிதரிடத்தில் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவன் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய அன்பை பெற்று ஆண்டவராலே உயர்த்தப்பட்டபடினாலே, அவன் ஆண்டவரை குறித்து அறிந்தபடினாலே, அந்த தாவீது ராஜா சொல்கிறார், சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது சொல்கிறார், எனக்கு உதவி வானத்தையும் பூமியும் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும் என்று சொல்லி. எவ்வளவு ஒரு வைராக்கியம், எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்கள். எனக்கு அருமையானவர், இன்றைக்கு இதை கேட்கின்ற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உதவி அனுப்ப போகிறார். கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டு இந்த நாட்களுக்கு சரியாய் ஈடாய் அதற்கு உதவி செய்ய போகிறார். அதற்கு வேண்டிய காரியம் என்ன? நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தூத்துக்குடி பட்டணத்திலே நான் ஒரு அருமையான அட்வொகேட் ஐயா வீட்டிற்கு நான் ஜெபிக்கும்படியாய் கடந்து போயிருந்தேன். அவர்கள் இவ்விதமாய் சொன்னார்கள், காலை வேளையிலே அந்த அறையிலே காத்திருப்பேன், ஆண்டவரோடு நான் பேசுவேன், ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருப்பேன் பிரதர். ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அவரே பரத்திருந்து உதவி அனுப்புகிறார். நான் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையிலே எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் செய்கிறார் என்று சொன்னார். ஆச்சரியமான காரியமாக இருந்தது. காரணம் என்ன? அவர் தன் இல்லத்திலே ஒரு அறையை ஒதுக்கி அந்த அறையிலே ஆண்டவரோடு தினமும் உறவாடுகிறார். ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் அவரே எனக்கு ஆதரவு, அவரே எனக்கு அரண், அவரே எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் சுகப்படுத்த ஆண்டவரால் முடியும் என்று விசுவாசிங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய, ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். அவரே இன்றைக்கு செய்ய போகிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இன்றைக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கையிடுங்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் கால்கள் தள்ளாடாதபடி அவர் பாதுகாக்கிறவர். அவர் உங்களை காக்கும்படி உங்களுக்காக எனக்காக தூதனுக்கு கட்டளையிட்டவர். உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் இன்றைக்கு செய்ய போகிறார். வேலை காரியத்திற்காய் சம்பித்து நிற்கின்றீர்களோ, எனக்கு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி குழந்தை பாக்கியத்திற்காய் கதறி நிற்கின்றீர்களோ, இன்றைக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அற்புதங்கள் செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சிலுவையிலே மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அற்புதம் செய்வார். அவரே உங்களுக்கு உதவி கரத்தை நீட்டுவார். ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி உங்கள் மேல் வைத்து அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தின் மேல் வைத்து அற்புதம் செய்ய போகிறார். இந்த அற்புதத்துக்காய் இன்றைக்கு நீங்கள் காத்திருங்கள். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். தாவீது ராஜா சொல்கிறார், என் கரத்தை ஆண்டவருக்கு நேராய் நீட்டுவேன் என்று சொல்லி நீங்களும் நானும் அவருக்கு நேராய் உயர்த்துவோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த அற்புதமான அந்த வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த நாளில் உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே அப்பா, உதவி வரும், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தையை கேட்கிற காண்கின்ற ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிறேன். அவள் மனபாரங்கள், மன வேண்டுதல் எல்லாவற்றையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு அந்த உதவியை பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அனுப்புவீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இந்த நாள் முழுதும் உடைய உதவி பெற்ற நாளாய், ஆசீர்வாதம் பெற்ற நாளாய் மாறுவதாக. அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும், ஆளுக செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.